திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி விழாவின் 3வது நாளில் சஷ்டி மண்டபத்திற்கு எழுந்தருளிய அருள்மிகு வள்ளி தேவியானை உடனாகிய முருகப் பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், மாப்பொடி, திரவியங்கள், திருநீர், இளநீர், பன்னீர் உட்பட 16 வகையான பொருட்களை கொண்டு நன்னீராட்டு செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 27ஆம் தேதி மாலை கோயில் முன்புள்ள கடற்கரையில் நடைபெறுகிறது. இதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி விழாவின் 3வது நாளில் அருள்மிகு வள்ளி தேவியானை உடனாகிய முருக பெருமானுக்கு சிவப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் முருக பெருமான் கோயில் பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருக பெருமானை வழிபட்டனர். இதேபோல் நெல்லை சந்திப்பு மேல வீரராகபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சொக்கநாத சுவாமி திருக்கோயிலில் கந்த சஷ்டி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 3வது நாளில் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் ஐராவதம் வாகனத்தில் எழுந்தருளி சூரபத்மனுக்கு உதவும் பொருட்டு கோட்டை போல் மலையாக நின்ற கிரவுஞ்சனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முருக பெருமானுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேலர் கோயில் புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரனை முருகன் வதம் செய்ததாக கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய சிறப்புமிக்க இந்த கோயிலில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி விழாவின் 3வது நாளில் முருகப் பெருமான் வள்ளி தேவியானையுடன் தங்கமயில் வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.